வாடா, உன் பொண்டடி கூட ஒன்று சேர்த்து வைக்கிறேன். நண்பனுக்காக சென்ற பிரபல ரவுடி, ஆயுதங்களோடு காத்திருந்த ஆதரவாளர்கள், நாகராஜுக்கு காத்திருந்த அதிர்ச்சி ட்விஸ்ட், கும்மிடிப்பூண்டியில் வகீர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டிக்கு அருகே அமைந்துள்ளது சிறுபுழல்பேட்டை. இந்த பகுதியைச் சேர்ந்தவர் நாகராஜ். பிரபல ரவுடியான இவருக்கு 36 வயதாகிறது. இவர் மீது கொலை, கொள்ளை முயற்சி, வழிபறி போன்ற ஏராளமான குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது. ஆரம்பத்தில் சிறு சிறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த நாகராஜ் நாளடைவில் பணத்திற்காக கொலை செய்வது, கட்ட பஞ்சாயத்து போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனிடையே புறநகர் பகுதிகளில் முக்கிய ரவுடியாக வலம் வர தொடங்கிய நாகராஜ் குற்ற வழக்குகளின் அடிப்படையில் அடிக்கடி சிறை சென்று வந்தார். அதன் நீட்சியாக கடந்த 2019ஆம் ஆண்டில் 3 பேர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட நாகராஜ் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அதன் பிறகு ஜாமீன் பெற்று வெளியே வந்தார். அதே நேரம் சிறையில் வெளியே வந்த நாகராஜ் அமைதியாக இருக்கவில்லை. அவரது குற்ற சம்பவங்களும் தொடர்ந்தன. அதே சமயம் ஊருக்குள் பகையை வளர்த்து கொண்ட நாகராஜுக்கு ஏகப்பட்ட எதிரிகள் இருக்கிறார்கள் என சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் நாகராஜின் நண்பர் விவேக், இவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு சில குற்ற வழக்குகளில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் விவேக்கிற்கும் அவரது மனைவி அமுலுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஒரு கட்டத்தில் கோபமடைந்த அமுலு தனது கணவர் விவேக்கை விட்டு பிரிந்து சென்றுள்ளார். நாளடைவில் இதை தெரிந்து கொண்ட நாகராஜ் அவர்களை சேர்த்து வைக்கும் முயற்சிகளை எடுத்துள்ளார். ஆனால் அமுலு வேறு ஒரு அதிர்ச்சி திட்டத்தை கையில் எடுத்துள்ளார். கடந்த 2015ஆம் தேதி மாலை நாகராஜ் தனது நண்பனான விவேக்கை அழைத்து கொண்டு சிறுபுழல்பேட்டையில் உள்ள அவரது மனைவி அமுலுவிடம் சமாதானம் பேச சென்றுள்ளார். அந்த நேரத்தில் தனது ஆதரவாளர்களுடன் இருந்துள்ளார். அப்போது திடீரென இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் முற்றி கைகலப்பாக மாறி ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். இத்தகைய சூழலில் திடீரென விவேக் தனது நண்பனான நாகராஜை அங்கேயே விட்டுவிட்டு தப்பித்து சென்றுள்ளார். அப்போது ஆத்திரமடைந்த அமுலுவின் ஆதரவாளர்கள் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தி, அரிவாள் போன்ற ஆயுதங்களால் நாகராஜை சரமாரியாக வெட்டி உள்ளனர். ஒரு கணம் இதனால் அதிர்ச்சியடைந்த நாகராஜ் அங்கிருந்து தப்பிக்க முயற்சிக்கும் போது அவரை ஓட ஓட சரமாரியாக வெட்டி உள்ளனர். இதில் படுகாயமடைந்த நாகராஜ் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் துடிதுடிக்க உயிரிழந்தார். அதன் பிறகு நாகராஜின் உடலை அங்கிருந்த புதரில் வீசிவிட்டு அமுலுவும் அவரது ஆதரவாளர்களும் தப்பித்து சென்று விட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அந்த வழியாக சென்ற ஊர் மக்கள் சாலை ஓரத்தில் ஒரு நபர் கொல்லப்பட்டிருப்பதை பார்த்து கும்மிடிப்பூண்டி சிப்காட் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் உயிரிழந்த நாகராஜின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து கும்மிடிப்பூண்டி டிஎஸ்பி கிரியா சக்தி நேரில் வந்து கொலையாளிகளை பிடிக்க உத்தரவு பிறப்பித்தார். இதையடுத்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் நாகராஜ் கொல்லப்பட்ட விவகாரம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 2019இல் நடந்த 3 கொலை வழக்கின் முன்விரோதம் காரணமா அல்லது பழிக்கு பழியாக நாகராஜ் வெட்டி கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணங்களில் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது கும்மிடிப்பூண்டியில் பிரபல ரவுடி ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.